சிட்டிங் எம்பி எடுத்த அதிர்ச்சி முடிவு. கோவைக்கு ஓடிய வைகோ. கலக்கத்தில் மதிமுக தொண்டர்கள். கணேசமூர்த்திக்கு நடந்தது என்ன? பரபரக்கும் அரசியல் களம். மதிமுக கட்சியைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. இவர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி எம்பியாகவும் இருக்கிறார். மேலும் மதிமுகவின் பொருளாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனையடுத்து 5வது ஆண்டாக ஈரோடு மக்களுக்கு தனது சேவையை செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் கடந்த 24ஆம் தேதி காலை பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்திவிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த எம்பி கணேசமூர்த்தியின் குடும்பத்தார் உடனடியாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனே அவரை அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்துள்ளனர். இதற்கிடையில் எம்பி கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயன்றதாகவும் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த மதிமுக திமுக தொண்டர்கள் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். ஆனால் அப்போது ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எம்பி கணேசமூர்த்தியை அங்கிருந்து அவசரமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதனால் அங்கு மேலும் பதற்றமான சூழல் நிலவியது. இதனையடுத்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கணேசமூர்த்திக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற கணேசமூர்த்தியை சந்திக்க அவரின் ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் திரண்டுள்ளனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த வைகோ மருத்துவமனைக்கு விரைந்து சென்று பார்த்துள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, கணேசமூர்த்தி நாடாளுமன்றத்திற்கு 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். அவர் தனது கடமைகளை நன்றாகவே செய்திருந்தார். இந்நிலையில் தேர்தலில் கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் துரை வைகோ போட்டியிட வேண்டும் என விரும்பினார்கள். மேலும் கணேசமூர்த்திக்கு அடுத்த முறை கொடுக்கலாம் என்றனர். இதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை. கட்சியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் 99% பேர் துரை வைகோவைத்தான் தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்றனர். இதனால் கணேசமூர்த்தி எங்களுக்கு வேண்டாம் என்று அர்த்தம் கிடையாது. 2 சீட்டுகளை வாங்கி ஒன்றை துரை வைகோவுக்கும் மற்றொன்றை கணேசமூர்த்திக்கும் கொடுக்கலாம் என்றனர். நானும் அதற்கு சரி என்றேன். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனது. அப்படியே இருந்தாலும் இதனையடுத்து நடக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியை அவருக்கு ஒதுக்கி எம்எல்ஏவா ஆக்கி முதல்வரிடம் சொல்லி நல்ல பதவியை பெற்றுத்தர வேண்டும் என நினைத்தேன். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பதால் கணேசமூர்த்தியின் மனதில்